இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி வந்து ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலையில் இருக்க நண்பர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து ஏஎல்பி இந்த வாட்டி வந்து செகண்டராபாத் அப்ளை பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து போய் செகண்டராபாத்தில் வந்து விழ வேணாம். இன்னும் சில பேர் வந்து நீங்கள் வந்து புவனேஸ்வர் கூட அப்ளை பண்ணுங்கள், அதாவது ஒடிசா கூட அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அங்கேயும் வந்து நமக்கு வந்து 800 வேகன்சி கிட்ட இருக்குது. அதுவே நல்ல வேகன்சி தான். அவர் விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து இதுக்கு முன்னாடி போன நோட்டிஃபிகேஷனில் வந்து 400 வேகன்சி கிட்ட இருந்தது ஏஎல்பிக்கு. அதில் வந்து மெடிக்கலில் வந்து 400 பேரில் 100 பேரை வந்து மெடிக்கலில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. செகண்ட் பேனலில் வந்து அகைன் வந்து 100 பேர் வந்து எடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாரு. பட் புவனேஸ்வரில் வந்து மெடிக்கல் வந்து ஓரளவுக்கு வந்து நார்த் சைட்லாம் போகும்போது கொஞ்சம் அது நார்த்து கூட வராது, நமக்கு ஆந்திரா பக்கத்தில் தான் வருது, சரிங்களா, புவனேஸ்வர்ன்றது. ஸோ புவனேஸ்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்குது. 1000 போஸ்டிங் கிட்ட இருந்தது. அதில் வந்து 35 பேர் மட்டும் தான் வந்து மெடிக்கலில் வந்து ரிஜெக்ட் ஆனாங்க. செகண்ட் பேனல் வந்து வெறும் 35 பேர் தான் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஒரே இடத்துல போய் விழாமல் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி புவனேஸ்வர் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெஸ்டர்ன் ரயில்வேல போயிட்டு நீங்கள் மும்பை கூட அப்ளை பண்ணலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான், சரிங்களா? நீங்கள் உங்கள் கேட்டகரி வேகன்சிலாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஏஎல்பின்றது மெடிக்கல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது, சரிங்களா? A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி போட்டிருக்கவே கூடாது. அங்கே வந்து கொஞ்சம் இங்கே கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு கொஞ்சம், ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நமக்கு வந்து மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐ பவரை தாண்டி இந்த பிபி அதெல்லாம் கூட ரொம்ப இதுவாக செக் பண்ணுவாங்க. அங்கே ஓரளவுக்கு லிபரலாக இருக்குன்றாங்க, ரொம்ப இதுவாக இல்லாமல். ஸோ வந்து நீங்கள் நார்த்து சைடு கூட கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். நார்த்து புவனேஸ்வர் நார்த்து இல்லை, திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒடிசான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா பக்கம் தான் இருக்குது. அதே மாதிரி வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை கூட அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்டராபாத் கூட அப்ளை பண்ணுங்கள். உங்களோட தைரியம் அதுதான் முக்கியம். எங்கே வேணால் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இங்கேயே போடுவாங்க. மெயின்ஸ் வந்து அங்கே வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அதை நம்மளால் கணிக்க முடியாது. அங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.